நீங்க என்ன பண்ணாலும் உங்களோட முடி வளரலன்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காண்டி தாங்க. உங்களோட முடி வளரணும்னா இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட முடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா வளரும், நல்ல க்ரோத்தும் கொடுக்கும். என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட முடி வளரணுன்ட்டு கடையில் கிடைக்கிற கண்ட எண்ணெய் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம், கண்ட கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட முடி வளர மாட்டேது. அது எதனாலன்றதை பார்க்கலாம். நம்மளோட முடி வளர்கிறதுக்கு நம்ம வீட்டு முறைப்படி சின்ன சின்ன டிப்ஸையும் நம்மளோட முடி வளரணும்னா நம்ம முடியில் ஊட்டச்சத்துக்கள் வேணுங்க. அந்த ஊட்டச்சத்து எப்படி முடிக்கு கொடுக்கறது? நம்ம ஜூஸ் குடித்தா போகும், ஆனால் நம்ம முடிக்கு டைரெக்டாக கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுற மூலமாக கொடுக்கலாங்க. உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் இந்த மசாஜ் பண்ணுறனால முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளருங்க. ஏன்னா நம்ம உச்சந்தலையில் மசாஜ் பண்ணுறனால ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும், நம்ம முடியோட வேர்கள் வலிமையாகும். இதனால் முடி வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். இதனால் முடிகள் நல்லா வளரணும்னே சொல்லலாம். இந்த முடி வளர்றதுக்கு நம்ம வெறும் கையில் மசாஜ் செய்கிறத விட ஒரு எண்ணெய் தடவிட்டு மசாஜ் செஞ்சோம்னா நம்மளோட முடி இன்னும் நல்லாவே வளரும். அப்படி நீங்கள் மசாஜ் செய்யணும்னா எந்த எண்ணெயில் மசாஜ் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா வெதுன்னு சூடாக ஆக்கிட்டு, வெதுப்பான சூடாக, அதாவது நம்ம கையில் பொறுக்கிற அளவு சூடாக இருந்தால் போதும். நம்ம தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், அதனால முடி வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மசாஜ் எவ்வளோ மணி நேரம் செஞ்சால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இந்த மசாஜ் பண்ணிங்கன்னா தலை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா கூட நல்லா தூக்கம் வரும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தலையை 30 நிமிஷம் கழித்து அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தலையை வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் இருக்கிற ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முடி வளராததுக்கு இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் தாங்க. இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா முடியை வளரவே செய்ய விடாது. ஏன்னா இந்த முடி பார்த்தீங்கன்னா கீழே ரெட்டையாக இருக்கும். ஏன்னா இது களை முடின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம செடி வைக்கிறப்ப களைச்செடி உருவாகுது பாருங்கள், அது செடியை வளர விடாமல் களைச்செடி மட்டும் வளரும். அது மாதிரி தான் நம்ம முடியிலையும் நுனியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும். இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் என்ன செய்யும்னா நம்மளோட முடியை வளர விடாமல் அந்த களை முடிகளை வளர விடும். இது வளர்றதுனால என்ன செய்யணும், இருக்கிற முடி அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிட்டு இந்த முடி வளர்ந்து அது வேஸ்ட்டாக தான் போகும். நல்ல வலுவான முடின்னே சொல்ல முடியாதுங்க. அதனால் நம்ம முடி நல்லா இருக்கணும்னா அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுறணுங்க. கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு முடி ஆரோக்கியமாக வளரும். இல்லைன்னா அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியில் வறட்சி தன்மை இருக்கிறனால தான் வருது. நம்ம முடியில் தண்ணி பத்தாதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் உருவாகுது. அதனால் நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சுக்கிறணும். சரிங்க, நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன், ஆனால் இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேரை கட் பண்ணால் தான் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் போகும். இல்லைன்னா ஹேரில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்மளோட முடியோட வளர்ச்சியை குறைச்சிரும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நுனி முடியை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், உங்களோட முடியோட வளர்ச்சி அதிகரிக்கும். நம்ம டெய்லி தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறனால நம்மளோட முடி ரொம்ப கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் ஷாம்புக்கு பதிலாக கண்டிஷனர் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட முடி கொட்டுறது கம்மியாகும். ஆனால் இந்த கண்டிஷனரை டைரெக்டாக தலையில் தேய்ச்சோம்னா நம்மளோட முடி ரொம்ப கொட்டி போயிடும். அதனால நம்மளோட முடியோட வேர்க்கால்களில் படாமல் நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட முடியை கொஞ்சம் வளர வைக்கலாம். கண்டிஷனர் யூஸ் பண்ணாலும் நம்ம நிறைய கெமிக்கல் நிறைஞ்ச கண்டிஷனர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நிறைய கெமிக்கல் சேர்த்த ஷாம்பையும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சேர்க்கறனால நம்மளோட முடியோட வளர்ச்சியும் போகிறது இல்லாமல் முடி கொட்டுறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். முடி எந்த பொருளால் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா முடி கெரட்டின்ற பொருளால் ஆனது. இந்த கெரட்டினில் என்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரத சத்து தாங்க. இந்த புரத சத்து தான் முடியை அதிகமாக வலிமையாக்குது. இந்த புரத சத்து நம்ம எதுலேருந்து இப்போ முடிக்கு நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து கொடுக்கலாம். ஏன்னா முட்டையில் அதிகப்படியான புரத சத்து இருக்குது. முட்டையில் அதிகப்படியான புரதம் இருக்கிறனால முடியை நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற உதவுதுங்க. முட்டையை நல்ல ஹேர் மாஸ்காக நம்ம போடுறனால நம்மளோட முடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈரப்பதமாகவும் இருக்குது. நம்ம முடியில் இருக்கிற அந்த வறட்சியை போக்குதுன்னே சொல்லலாம். வாரத்தில் ஒரு நாள் முட்டை ஹேர் மாஸ்க் போடுறனால நம்மளோட முடி நல்ல ஸ்ட்ராங்காகவும் முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கும் உதவுதுன்னே சொல்லலாம். இந்த முட்டை ஹேர் மாஸ்க் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை எடுத்துக்கிறணும். அந்த ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கிறணும். மஞ்சக்கருவை வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த மஞ்சக்கரு ஸ்மெல் வரும். அதனால் அந்த மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துகிட்டு
அதில் நம்ம வாழைப்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறோங்க. இந்த வாழைப்பழமும் இந்த முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா முடியை வந்து நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக வச்சுக்கிற உதவும். அது மட்டும் இல்லை, நம்மளோட முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும். தலைமுடி கொட்டுறதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து டைட்டாக போடுறது தாங்க. அதாவது போனி டெயில் போட்டோம்னா நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப டைட்டாக போடுவோம். இதனால் நம்மளோட முடி வந்து பிளவுபட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே ஹேரை வந்து லூஸாக தான் பின்னணும், லூஸாக தான் போனி டெயிலுமே போடணும். இன்னொரு காரணத்தினாலையும் முடி கொட்டும். எனி டைம் ஃப்ரீ ஹேர் விடுவோம், அதனாலையும் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட ஹேரை வந்து ஓப்பனாக வச்சோம்னா நம்ம ஹேரில் டஸ்ட் எல்லாம் போய் ஒட்டிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனாலே நம்மளோட முடி வந்து ரொம்ப கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றுல இருக்கிற தூசி அப்படியே நம்ம தலையில் போகிறனால நம்மளோட முடியை பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே எப்பவுமே நம்ம ஹேரை வந்து ஃப்ரீ ஹேராக விடக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் நீங்கள் ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா உங்களோட ஹேர் வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எவ்வளோதான் தலையை விரித்து போட்டிருந்தாலும் நைட்டு தூங்குறப்ப கண்டிப்பாக தலையை நம்ம பின்னி தாங்க போடணும். ஏன்னா தலையை அந்த மாதிரி விரித்து போட்டோம்னா நம்ம தலைமுடி சிக்கல் ஏற்பட்டு அதனால முடி உதிர்வு ஏற்படும். நம்ம சீப்பில் சீவுறப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம சீப்பு வந்து கொஞ்சம் அகன்ற சீப்பாக இருக்கணும். அந்த சீப்பில் உள்ள பல்கள் எல்லாம் இல்லைன்னா நம்மளோட முடி வந்து ரொம்பவும் கொட்டும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட முடி வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த நேரத்தில் தலையை சீவக்கூடாது. ஈரமாக சீவனோம்னா நம்மளோட முடி ரொம்பவும் கொட்ட ஆரம்பிக்கும். அதனால் நல்லா தலையை காய வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம தலை சீவ ஆரம்பிக்கணும். நம்மளோட முடி வளர்கிறதுக்கு வெளியே இத்தனை பாதுகாப்பு பண்ணுறோம், நம்மளோட முடி வளர்கிறதுக்கு நம்ம உள்ள ஃபுட்டில் என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்றது நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும். நம்மளோட ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 அதிகமாக உள்ள பொருட்களை நம்ம சேர்த்துக்கிறணும். ஒமேகா 3 அதிகமாக எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா மீனில் தாங்க இருக்கும். ஆலி விதைகள், வால்நட்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ஒமேகா 3 அதிகமாக இருக்கும், நம்மளோட முடியும் அதிகமாக வளரும். அதுக்கடுத்த உணவு பொருள்னு பார்த்திங்கன்னா முட்டை தாங்க. இந்த முட்டையை நம்ம வெளியவும் எடுக்கலாம், உள்ளே எடுக்கலாம். நம்ம எப்பயுமே அசைவ உணவுகளில் அதிகமாக ஒமேகா 3 இருக்கும், நட்ஸ் வகைகளில் இருக்கும், தானியங்களில் இருக்கும். இது எல்லாமே நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளோட முடி வந்து ரொம்ப லாங்காக நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒமேகா 3 பொருட்களை உணவில் உட்கொள்ளணும்னு சொல்கிறீங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி பொருட்களை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களோட முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இரும்புச்சத்து குறைவாக இருந்தாலும் நம்மளோட முடி வந்து கொட்டுறது அதிகமாகவே இருக்கும். அதனால் இரும்புச்சத்து அதிகமான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டுக்கிறணும். இரும்புச்சத்து அதிகமான உணவுப் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, அதாவது பழங்கள் மற்றும் காய்கறிகள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட முடி வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். விட்டமின் ஏ சத்து, விட்டமின் இ சத்து மற்றும் செலினியம் இந்த சத்து குறைபாடுனாலும் முடி உதிர்வு காணப்படுங்க. இந்த மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் இ, செலினியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருந்தால் முடி கொட்டுறது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சத்துக்களையும் எந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின் உணவுப் பொருட்களை அதிகமாக சேர்க்கணும். பயோட்டின் உணவுப் பொருட்கள் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளோட கல்லீரல் மற்றும் பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் இந்த மாதிரி பொருட்களில் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். என்னதான் நம்ம எந்த வகையான சத்துக்களையும் நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு முடிக்கு முக்கியமாக தேவையானது நம்மளோட தண்ணீர் தாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட முடி வந்து நல்ல லென்த்தியாக ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் முடி நீளமாக இருக்கிறவங்க கிட்ட போய் பாருங்களேன், அவங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்கன்னு. முடி குட்டையாக இருக்கவங்க கிட்ட போய் பாருங்கள், தண்ணி கம்மியாக குடிப்பாங்க. ஆனால் லாங்காக வச்சுருக்கவங்க கிட்ட போய் பாருங்கள், தண்ணி எனி டைம் குடிச்சுக்கிருப்பாங்க. நம்மளோட முடி வளர்ச்சிக்கு உள் பராமரிப்பும் ரொம்ப முக்கியம், வெளி பராமரிப்பும் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ உள் பராமரிப்பும் வெளி பராமரிப்பும் நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சி வந்தோம்னாலே நம்மளோட முடி வந்து நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட முடி வந்து கொட்டவே கொட்டாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட முடியும் நல்ல ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.